ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னோட பிறந்த நாளுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கோயிலில் என்ன பண்ணுறாரு, அன்னதானம் பண்ணுறாரு. அந்த அன்னதானத்துக்கு நல்ல வரிசையில் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் வரிசையில் நின்று அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அன்னைக்கு முழுதும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் ஒரு ஏழை என்ன பண்ணா, அவனை போய் அன்னதானம் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த வரிசையில் போய் நின்னான். அவன் வரிசையில் நின்று நிற்கிறத பார்த்து அங்கே சுற்றி இருக்க மக்கள்லாம் ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சாங்க. ஏன்னா அவன் உடையெல்லாம் கூட கிழிஞ்சு ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தவன். அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரும் முகம் சுழிச்சோன்னா அவன் என்ன பண்ணா, சரி இவங்கெல்லாம் வாங்கட்டும், நம்ம வேணால் கடைசியாக வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எட்டி போய் நின்றுட்டு இருந்தான். கொஞ்சம் நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, நின்றுக்கிட்டே இருக்கா. அங்கே அன்னதானம் பார்த்தா கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, மக்கள் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த கோயில் கோபுரத்தை பார்த்து அவன் சொல்கிறான், கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, இவ்வளோ சாப்பாடு இருந்தும் கூட எனக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, நான் செஞ்ச பாவம் தான் என்ன புலம்பிட்டு என்ன பண்ணால் அந்த கோயிலில் இருக்க கொலக்கரையில் போய் உட்காந்து தண்ணியை பார்த்துட்டே உட்காந்துருந்தான். ராஜா என்ன பண்ணுறாரு, கொலக்கரைக்கு போய் கால் கழுவலான்ட்டு கொலக்கரைக்கு போகிறாரு. அந்த ஏழை உட்காந்துருக்கான், தண்ணியை பார்த்துட்டு உட்காந்துருந்தான். இப்போ ராஜா கேட்குறாரு, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார். பின்னாடி திரும்பி பார்க்காம, நான் இன்னைக்கு பட்னி கிடக்கணும்னு எழுதியிருக்கு, நான் என்ன பண்ண முடியும், நான் இந்த ஏழ்மையான நிலையில் இருக்கிறனால என்னால் அந்த வரிசையில் கூட நின்று சாப்பாடு வாங்க முடியல, கொலக்கரையை தண்ணியை பார்த்துக்கிட்டு புலம்புனான். இது கிட்ட ராஜாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ராஜா என்ன பண்ணார், அந்த ஏழையோட தோலை தொட்டார். தோலை தொடும்போது தான் அவன் வந்து தண்ணியை பார்த்துக்கிட்டு இருந்தானே, அந்த தண்ணியில் கிரீடம் வச்சவர் இப்போ நம்ம பக்கத்தில் வந்தாப்புல தெரிஞ்சுது. அப்போ தான் தெரியுது, ஐயோ நம்ம கிட்ட இருக்கிறது ராஜா போல இருக்குது. திரும்பி பார்க்குறான், அங்கே ராஜா தான் நின்றுட்டு இருந்தார். உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு, ராஜா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் தான் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியாது, நான் எதிர்ச்சியாக சொல்லிட்டேன். இப்போ ராஜா என்ன பண்ணார், அந்த ஏழையை பார்த்து, நீ என்னோட அரண்மனைக்கு வந்து நீ என்னோட சாப்பிடு, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான், நீ வா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழையை கூட்டிகிட்டு தன்னோட அரண்மனைக்கு கூப்பிட்டு போகிறாரு. ரதத்தில் புது உடையை கொடுத்து போட்டுக்க சொல்லிவிட்டு தன்னோட டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட சொல்கிறாரு. வகை வகையான உணவை சாப்பிட்டுட்டு இவன் வீட்டுக்கு கிளம்புனா. அந்த நேரம் ராஜா என்ன பண்ணார், ஒரு பண மூட்டையை அவன்கிட்ட கொடுத்து, நீ இதை வச்சுக்க, உனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு நீ நல்லபடியாரு, நேர்மையான வேலையை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணப்பையை அவன்கிட்ட கொடுத்தாரு. ராஜா நீங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறான், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கோயில் கோபுரத்தை தடையை பார்த்து நான் கும்பிட்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி நான் வேதனைப்பட்டு சொன்னேன், அடுத்த நிமிஷமே உங்கள் உருவத்தில் கடவுள் வந்து எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஏழை என்ன பண்ணால் அந்த பணப்பையை வாங்கிட்டு அவன் அந்த அரண்மனை விட்டு அவன் போயிட்டான்.